Hello students, இன்னைக்கு previous year question discussion thermal properties of matter chapter ஓட last part of the session பார்க்க போறோம். So first time இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதோட previous part பார்க்கறதுக்கு descriptionல link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போதான் இது ஈஸியா இருக்கும். So இந்த செஷன்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா first one Newton's law of cooling. So இந்த டாபிக்ல இருந்து அடிக்கடி questions கேட்டுட்டே இருப்பாங்க. So most important topic and then calorimeter and change of state. So நார்மலா ஒரு பாடிக்கு ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அதோட டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ அதோட ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த டைம்ல எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும், இது எல்லாமே டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ NEET அண்ட் JEE Physics ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A cup of coffee cools from 90 degrees Celsius to 80 degrees Celsius in 10 minutes when room temperature is 20 degrees Celsius. ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்கு, அது 90 டிகிரி செல்சியஸ்ல இருந்து கூல் ஆயிட்டு இருக்கு. ஸோ 90ல இருந்து 80 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு டைம் வந்து T மினிட்ஸ் ஆகுது. அண்ட் ரூம் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து 20 டிகிரி செல்சியஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the time taken by the similar cup of coffee to cool from 80 degree Celsius to 60 degree Celsius at a room temperature same at 20 degree Celsius. ஸோ இப்போ அதே கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிறாங்க, அது இப்போ 80 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் ஆகுது. ஸோ அப்படி கூல் ஆகும்போது அதோட டைம் வந்து கேட்குறாங்க, அந்த டைமை T' எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் T1 minus T2 by T. ஸோ இங்கே கேபிட்டல் Tன்றது டெம்பரேச்சர், ஸ்மால் Tன்றது டைம், தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T1 பிளஸ் T2 by 2 minus T0. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். நமக்கு 90 டிகிரி செல்சியஸ்லேருந்து 80 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கு. அப்போ இது வந்து T1, இது வந்து T2. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 90 minus 80, டைம் பீரியட் வந்து அவங்க Tன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ T is proportional to 90 plus 80 by 2 minus T0ன்ற இடத்துல temperature of the room, that is 20. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம். 90 minus 80 வந்து 10 வரும். ஸோ 10 by T is proportional to 90 plus 80 வந்து 170. 170 by 2 வந்து நமக்கு 85 வரும். ஸோ 85 minus 20. again இதையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணுவோம்னா 10 by T is proportional to 85 minus 20 வந்து 65. So this is equation number 1. So இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனும் எடுக்கலாம். ஸோ செகண்ட் கண்டிஷன்ல இது வந்து T1, இது வந்து T2. டெம்பரேச்சர் ஆஃப் த ரூம் வந்து அதே தான். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் தட் இஸ் 80 minus 60 by டைம் வந்து T' எடுத்துக்கலாம், அதுதான் கண்டுபிடிக்கணும். ப்ரொபோர்ஷனல் டு 80 plus 60 by 2 minus T0 வந்து 20. ஓகே, ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணலாம். That is 80 minus 60 வந்து 20. So 20 by T' is proportional to 80 plus 60 வந்து 140 வரும். 140 by 2 நம்ம போட்டோம்னா that is 70. அப்போ 70 minus 20. again இதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ 20 by T' is proportional to 50. Okay, so this is equation number 2. இப்போ equation number 1 and 2 நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 1 நான் கீழே கொண்டு வந்தேன்னா 10 by T is proportional to 65 வரும், which is equation number 1. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இங்கே நம்ம 5th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா which will be 10. இங்கே நமக்கு 13 வரும். ஓகே, ஸோ இந்த T வந்து நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா that is 2T by T' is equal to 10 by 13 வரும். ஸோ இங்கே வந்து 1, இது வந்து 5. ஸோ அப்போ T' is equal to 13 by 5T. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு T'. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். 13 by 5T. ஆப்ஷன் 3 is the right answer. Next question. A body cools from temperature 3T to 2T in 10 minutes. The room temperature is T. ஸோ ஃபர்ஸ்ட் given data எடுக்கலாம். ஒரு பாடி இருக்கு, அது வந்து கூல் ஆகுது. இனிஷியல் டெம்பரேச்சர் 3T, 3Tல இருந்து 2Tக்கு வந்திருக்கு. இன் டைம் 10 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் ஆஃப் த ரூம் நம்ம T0ன்னு சொல்லுவோம், அதை அவங்க Tன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா assume that Newton's law of cooling is applicable. The temperature of a body at the end of the next 10 minutes.
ஸோ நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் 3Tலேருந்து 2Tக்கு வந்திருக்கு. அடுத்த 10 மினிட்ஸ் நமக்கு 2Tலேருந்து டெம்பரேச்சர் என்னவா மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஃபைனல் டெம்பரேச்சரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது வந்து செகண்ட் கண்டிஷன். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஈக்குவேஷன் T1 minus T2 by T is proportional to T1 plus T2 by 2 minus T0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கலாம். இது வந்து நமக்கு T1, இது வந்து T2. ஓகே, ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த இடத்துல 3T minus 2T by டைம் வந்து 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 is proportional to 3T plus 2T by 2 minus temperature of the room வந்து T. ஓகே, ஸோ இப்போ calculate பண்ணலாம். இங்கே வந்து T by 10ன்னு வரும். that is proportional to இங்கே 5T by 2ன்னு வரும். ஸோ 5T by 2 minus T. ஸோ cross multiply பண்ணோம்னா T by 10 is proportional to 3T by 2. ஸோ இது equation number 1ன்னு எடுத்துக்கலாம். if you want நீங்கள் இந்த T cancel பண்ணி நம்ம relation எடுக்கலாம், பட் தேவையில்லை, இது இப்படியே வச்சுக்கலாம். this is equation number 1. இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன் அப்ரோச் பண்ணலாம். செகண்ட் ஒன் பாருங்க, இது வந்து T1 அண்ட் இந்த T2 அதை நம்ம கண்டுபிடிக்கணும், that is x. ஸோ இதே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், that is 2T minus x by time வந்து அதே தான் 10 minutes. ஸோ 10 is proportional to 2T plus x by 2 minus temperature of the room வந்து T. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு வரேன். அப்போ T by 10 is proportional to 3T by 2. this is equation number 1. ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு 10 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2T minus x by T is equal to, இந்த இடத்துல பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2T plus x minus 2T by 2 by நமக்கு 3T by 2ன்னு வரும். ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். எகெயின் இந்த T கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இங்க இருக்கிற பிளஸ் 2T, இங்க இருக்க மைனஸ் 2T கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ரீஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2T minus x that is equal to, இங்க x இருக்கு கரெக்டா? ஸோ x by 3. ஸோ இந்த டேர்ம் ஆப்போசிட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா that is 2T is equal to x by 3 plus xன்னு வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x by 3 that is equal to 2T. எகெயின் இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணால் this is 1 and 2, நமக்கு x தான் வேணும். ஸோ ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா 3T by 2 that is equal to x. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் பார்க்கலாம். 3T by 2, option B is the right answer. And next question, a certain quantity of water cools from 70 degrees Celsius to 60 degrees Celsius in first 5 minutes and to 54 degrees Celsius in next 5 minutes. So again அதே மாதிரி clear condition எடுத்துக்கலாம். So first initially நமக்கு வாட்டரோட டெம்பரேச்சர் 70 degree Celsius, அது கூல் ஆயிட்டு இருக்கு. 60 degree Celsius ரீச் பண்றதுக்கு டைம் வந்து 5 minutes ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு 60 degree Celsiusல இருந்து 54 degree Celsius வரதுக்கு again அடுத்து ஒரு 5 minutes ஆயிருக்கு. அவங்க கேட்கறது இந்த கண்டிஷன் வச்சு டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங், தட் இஸ் ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எகெயின் அதே ஃபார்முலா எடுத்துக்கலாம். that is T1 minus T2 by T that is proportional to T1 plus T2 by 2 minus T0. Okay, so first இது வந்து நமக்கு T1, இது வந்து T2, time small t வந்து கொடுத்திருக்காங்க. So substitute பண்ணலாம். இங்க 70 minus 60 by time வந்து 5 minutes, that is proportional to 70 plus 60 by 2 minus T0 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So அப்போ இதை calculate பண்ணோம். 70 minus 60 வந்து 10. So 10 by 5 வந்து 2 வரும். அப்போ நான் டைரக்டா 2 எழுதிக்கிறேன். 2 is proportional to, நமக்கு இங்க 70 plus 60 வருது. 70 plus 60 வந்துட்டு 130. Divide by 2 நம்ம போட்டோம்னா 65 வரும். So 65 minus T0. So this is equation number 1. இதே மாதிரி second oneக்கும் பார்க்கலாம். இப்போ அதோட டெம்பரேச்சர் பாருங்க, T1ன்றது 60, T2ன்றது 54. ஓகே, and small tன்றது டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 60 minus 54 by time வந்து 5 is proportional to 60 plus 54 by 2 minus T0ன்னு வரும். ஓகே, ஸோ again இதை நம்ம calculate பண்ணலாம். இதை calculate பண்ணால் இங்கே 6 வரும்.
So 6 by 5 நமக்கு வரும். That is proportional to 60 plus 54 வந்து 114. That divide by 2 நம்ம போட்டோம்னா 57 வரும். So 57 minus T0. இது equation number 2. So இப்போ இந்த ரெண்டு equation divide பண்ணலாம். அப்போ first equation எடுத்துக்கலாம். That is 2 is proportional to 65 minus T0. And second one பார்க்கலாம். Second equation 6 by 5 is proportional to 57 minus T0. Okay. So ரெண்டுத்தையும் நம்ம divide பண்ணலாம். அப்படி divide பண்ணோம் அப்படின்னா 5 numeratorக்கு போயிடும். 5 2s are 10. So 10 by 6 is equal to 65 minus T0 by 57 minus T0. Okay. So இங்க நம்ம cancel பண்ணலாம். This is 5 and 3 and cross multiply பண்ணோம்னா 5 into 57 minus T0 that is equal to 3 into 65 minus T0. Okay. So இப்போ நம்ம வந்து multiply பண்ணலாம். இந்த 5 வந்து உள்ள போயிருச்சு அப்படின்னா 5 into 57 நமக்கு 285 னு கிடைக்கும் minus 5 T0 that is equal to நமக்கு 3 into 65 that will be 195 minus 3 T0 னு வரும். Okay. So இது oppositeல போச்சுன்னா minus 5ன்றது plus-ஆ மாறிடும். அப்போ நமக்கு 2 T0 னு கிடைக்கும். And அதே மாதிரி இது oppositeல போயிருச்சு அப்படின்னா 285 minus 195 that will be 90 and the 2 denominator கொண்டு வரலாம். So 90 by 2 is equal to T0. So that will be 45. So 45 degree Celsius தான் temperature of the room. Okay. So option பார்க்கலாம். Option 1 is the right answer. Next question. A piece of ice falls from a height h so that it melts completely. So ஒரு piece of ice வந்து ஒரு particular heightல இருந்து அது drop ஆகுது. அப்போ particular heightல இருக்கும்போது அதுக்கு potential energy தான் இருக்கும். அந்த potential energy தான் kinetic plus heat-ஆ convert ஆகும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா only 1/4 of the heat produced is absorbed by the ice. அப்போ என்னன்னா இது வந்து 1/4 of the heat energy தான் ice வந்து absorb பண்ணிருக்கு. அப்போ இனிஷியலா particular heightல இருக்கும்போது potential energy இருக்கும். அந்த எனர்ஜில இருந்து 1/4 தான் நமக்கு ஐஸுக்கு போயிருக்கு. So heat energy Q is equal to 1/4 of the potential energy எடுத்துக்கலாம். So இப்போ நம்ம expand பண்ணலாம். That is 1/4 is equal to potential energy formula என்ன mgh. So இந்த height h தான் என்னன்னு கேக்குறாங்க. And Qன்றது heat energy. அதை expand பண்ணோம்னா to convert ice to water அதோட formula mass into latent heat of fusion. Okay. So அப்ப இங்க பாருங்க நமக்கு m டைரக்டா கேன்சல் ஆயிரும். h தான் கண்டுபிடிக்கணும். 4 இந்த சைடு போயிருச்சுனா h is equal to 4 LF by G. Okay. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 into latent heat of ice வந்து 3.4 into 10 power 5 by G ன்ற இடத்துல நமக்கு 10 வந்துரும். Okay. So இது மேல போச்சுனா 10 power 4 ஆயிரும். Balance 4 into 3.4 into 10 power 4 னு வரும். Okay. And also இதை நம்ம calculate பண்ணலாம். அப்படிங்க calculate பண்ணா இங்க 6 இங்க 1 இது வந்து 13.6 into 10 power 4 னு வரும். That is in meter. நம்ம வந்துட்டு கிலோமீட்டர் எழுதணும்னா 136 into 10 power 3 meter னு எழுதலாம் which is kilo. அப்போ 136 kilometer. So option 2 is the right answer. அடுத்து calorimeterல இருந்து question பார்க்கலாம். A steam at 100 degree Celsius is passed into 20 gram of water at 100 degree Celsius. So initially இங்க ரெண்டு பாடி எடுத்திருக்காங்க. First one வந்து steam. Steam ஓட mass கொடுக்கல but அதோட temperature கொடுத்துட்டாங்க 100 degree Celsius. Okay. அதே மாதிரி water எடுத்துக்கலாம். Water ஓட mass வந்து கொடுத்திருக்காங்க which is 20 gram and அதோட temperature வந்து 10 degree Celsius. Okay. அப்ப compare பண்ணும்போது steamக்கு temperature அதிகம். So அதை நம்ம hot body னு சொல்லுவோம். And அதே மாதிரி இங்க temperature கம்மியா இருக்கு which you call it as cold body. Okay. இப்போ இது ரெண்டுத்தையும் mix பண்றாங்க. Mix பண்ணா நமக்கு steam வந்து அதோட temperature கம்மி பண்ணும். கரெக்டா? Because water-ஓட mix ஆகும்போது. ஏன்னா always heat flows from hot body to cold body until attain the same temperature னு சொல்லுவோம். Okay. இங்க mix பண்ணிட்டாங்க. Mix பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா when water occurs at temperature of 80 degree Celsius. So resultant temperature வந்து 80 degree Celsius attain பண்ணிருக்கு. அவங்க கேக்குறது mass of the water. Resultant mass என்னன்னு கேக்குறாங்க. So இதை இப்போ எப்படி approach பண்ணலாம்னா heat lost by the hot body is equal to heat gained by the cold body. So Q for the hot body that is equal to heat gained by the cold body. Okay. So first steam வந்து water-ஓட mix பண்ணும்போது steam வந்து water-ஆ convert ஆகும். Phase வந்து change ஆகுது. அப்ப அதுக்கு formula
Q is equal to M into LV னு சொல்லுவோம், LS னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா latent heat of vaporization இல்லைனா latent heat of steam னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி நமக்கு temperature of the water increase ஆனாலும் சரி decrease ஆனாலும் சரி temperature change ஆச்சுன்னா Q is equal to MS del T இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். heat lost by the hot body அதாவது steam. steam வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீம்லேருந்து வாட்டருக்காக கன்வெர்ட் ஆயிருக்கும், தட் இஸ் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், that is mass of the steam into latent heat of steam. ஓகே, பிளஸ் நெக்ஸ்ட் அது வாட்டரா மாறினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் 80 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தட் இஸ் MS del T. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டீமுக்கு எழுதியாச்சு. அடுத்து நம்ம வாட்டருக்கு பார்க்கலாம். வாட்டர் என்ன ஆகுது, அது டெம்பரேச்சரை கெயின் பண்ணுது 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 80 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் MS del T. ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். மாஸ் ஆஃப் த ஸ்டீம் நமக்கு தெரியாது, latent heat of steam வந்து 540 கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளஸ் எகெயின் மாஸ் ஆஃப் த ஸ்டீம் நமக்கு தெரியாது, பட் இங்கே வாட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுல, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு, 100லேருந்து 80க்கு மாறி இருக்கு. அப்போ எப்படி எழுதுறாங்கன்னா 100 minus 80, ஹை மைனஸ் லோ தான் எழுதும், தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த வாட்டர் பார்க்கலாம், அது 20ன்னு கொடுத்துருக்காங்க. எகெயின் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 1 அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 10லேருந்து 80க்கு போயிருக்கு. அப்போ எப்படி எழுதுவோம்னா 80 minus 10ன்னு எழுதுவோம், which you call it as 70. ஓகே, ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து 540 m பிளஸ் 100 minus 80 வந்து 20, அப்போ 20 m that is equal to 20 into 80 minus 10 வந்து 70. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 560 m that is equal to 1400ன்னு வரும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க மாஸ் ஆஃப் த ஸ்டீம் கண்டுபிடிக்கணும், that is equal to 140 by 56. ஓகே, அப்போ கேன்சல் பண்ணலாம். ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே வந்துட்டு 3 5ன்னு வரும், இந்த இடத்துல வந்துட்டு 1 4ன்னு வரும். எகெயின் செவன்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5/2 which is 2.5. ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் த ஸ்டீம் அண்ட் இந்த ஸ்டீம் தான் வாட்டருக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அவங்க கேட்குறது ரிசல்டன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ நெட் மாஸ் நம்ம பார்க்கலாம். இனிஷியலாக வாட்டருக்கு 20 கிராம் இருந்துச்சு, பிளஸ் ஸ்டீம் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆயிருக்கு, தட் இஸ் 2.5 கிராம். ஸோ அப்போ பிளஸ் 2.5, that will be 22.5 கிராம். ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த தியரி கொஸ்டின், two identical bodies are made up of material for which heat capacity increases with temperature. ஸோ ரெண்டு ஐடென்டிக்கல் பாடி எடுத்துருக்காங்க, தட் மீன்ஸ் மாஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம். ஃபர்ஸ்ட் ஒன்னோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, செகண்ட் ஒன் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, if the two bodies are brought in contact assuming no heat loss, final common temperature கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாடியும் மிக்ஸ் பண்றாங்க, மிக்ஸ் பண்ணும்போது ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம், நமக்கு வந்து மீன் வேல்யூவா இருக்கும், பிகாஸ் ஒன்று வந்து 100ல இருக்கு, இன்னொன்று வந்து 0 டிகிரில இருக்கு, மாஸ் ஈக்குவல், அப்போ ஆவரேஜ் எடுத்தோம்னா 50 டிகிரில இருக்கும். பட் இங்க ஒரு சின்னதா ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் எனர்ஜியை அதிகமாக சப்ளை பண்ணும். அப்போ ஹீட் எனர்ஜியை அதிகமாக சப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அப்போ கிரேட்டர் தென் 50 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 50 டிகிரி செல்சியஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம், மோர் தென் 50 டிகிரி, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து எகெயின் தியரி கொஸ்டின், பட் கிராஃப்ல வச்சு கேட்டிருக்காங்க. Liquid oxygen at 50 Kelvin is heated up to 300 Kelvin at a constant pressure of 1 atm. The rate of heating is constant சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லிக்விட் ஆக்சிஜன் எடுத்திருக்காங்க, அதை கண்டினியூஸா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வச்சு ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது எந்த கிராஃப் வந்து மேட்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அண்ட் டைம், எந்த கிராஃப் மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இது லிக்விடா இருக்கு. ஸோ லிக்விடா இருக்கும்போது ஹீட் சப்ளை பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் Q is equal to MS del T. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு லீனியரா இன்க்ரீஸ் ஆகணும். லீனியரா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 2 3 பாசிபிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு லிக்விட்ல இருந்து அது கேஸுக்கு மாறும். அப்போ ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் இருக்கும். எப்பவுமே ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி 1 and 2 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு லிக்விட்ல இருந்து கேஸ்க்கு மாறிடுச்சா, எகெயின் கேஸ்க்கு மாறினதுக்கு அப்புறமேட்டு எகெயின் அது கான்ஸ்டன்டா அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் தான் பண்ணும். அப்போ MS del T தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எகெயின் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா நமக்கு ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் எல்லா கொஷின்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.